ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புதுசாக ஒரு ஏர்ட்ராப் வந்திருக்கு. ஸோ அந்த ஏர்ட்ராப் பற்றி தான் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ மறக்காம அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் தான் எல்லா அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்கோம், சின்ன சின்ன அப்டேட்லேருந்து பெரிய பெரிய அப்டேட்ஸ் வரையும். ஸோ மறக்காம நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறது. டவுன்லோட் பண்ண பிறகு இப்படி தான் ஆக்சுவலி இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். கிரியேட்டிவ் ஒரு அக்கௌண்ட் எல்லாம் லாகின் இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் புதுசாக தான் வந்திருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே கிளிக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்துப்போம். ஸோ கிரியேட் யுவர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக் டீட்டெயில்ஸ் தான் நம்மள்ட்ட கேட்கும். நம்மளோட நேம் என்ன, இமெயில் அட்ரஸ், யூசர் நேம், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டும் பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரி கேட்கும், அப்புறம் ஃபோன் நம்பர், அப்புறம் பர்த்டேட்லாம் இது எல்லாமே கேட்கும். இது எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த பிறகு ஐ அண்டர்ஸ்டாண்ட் சொல்லிட்டு அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் அக்கௌண்ட் கொடுங்க. கிரியேட் யுவர் அக்கௌண்ட் கொடுத்த பிறகு ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். என்னோட ரெஃபரல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுக்குறேன். ஸோ இந்த ரெஃபரல் கோடை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிடும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். என்ன பேசிக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னா அந்த ஆட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் மோடு வேணுமா லைட் மோடு வேணுமான்னு கேட்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பப்படி உங்களுக்கு என்ன மோடு வேணுமோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. டார்க் மோட்னா இப்போ நான் வச்சிருக்கேன், இது வந்து டார்க் மோடு. லைட் மோட்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும் பேக்ரவுண்டு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி அது வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ வேணுமான்னு கேட்கும் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க, ஓகேங்களா? ஏன்னா நானே இப்போ எப்படி தான் எப்படின்னு பண்ண போகிறோம் நானே சொல்லி தரப்போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நோலாம் வந்து பார்த்தா இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் மக்களை வரும், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்கோட இன்டர்ஃபேஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து வந்துடலாம். ஸோ லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ தமிழ்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து நம்மளோட ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் எல்லாமே வரும். யூசர் நேம் என்ன, இமெயில் ஐடி, நம்மளோட ஃபுல் நேம், நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆட்ஸ் அண்ட் ஏர்ன் மோர் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே எனபிள் பண்ணியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றணும்னா இங்கே போய் நம்ம மாற்றிக்கலாம், ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும். ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட்டிஃபிகேஷன் சென்டர். நம்மளுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும், சரிங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனிங் 1% இருக்குது. அது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா அங்கே மைனிங் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் ஆட்ஸ், கண்டினியூ வித்தவுட் ஆட்ஸ்ன்னு கேட்கும். நீங்கள் கண்டினியூ வித் ஆட்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ண ஸ்டார்ட் ஆகிடும். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு ஒரு 30 செகண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு ஓடும். ஆடு ஓடின பிறகு ஆட்டோமேட்டிக்காக அந்த மைனிங் 1% வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஏர் ட்ராப்ஸ்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஏர் ட்ராப்ஸ் ரிவார்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏர் ட்ராப்ஸ்னு எந்த வித அப்டேட்டும் இல்லை. பார்த்தீங்கன்னா அது எம்டியாக தான் இருக்குது. இப்போதைக்கு ரிவார்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் அண்ட் ஏர்ன் கொடுத்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ் இருக்கும், அப்புறம் ஈவெண்ட் போனஸ்லாம் இருக்கும். அந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த லுமிரா டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அவ்வளோ டாஸ்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் நீங்கள் லுமிராவை கிளைம் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஆட் டு 20% ஆஃப் ஏன்னு இருக்கா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ட் மைனிங் ரேட் இருக்குல்ல, அது 0.012 இருக்குது. இப்போ போய்ட்டு நான் அந்த ஆடு பார்த்தோன்னா ஒரு 30 செகண்ட் ஆடு ஓடும். ஆடு ஓடின பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா 0.014 வந்துடும், ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மைனிங்கை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஆடு வந்து பார்த்தோன்னா பார்க்குறோம், ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆடும் வந்து பார்த்தீங்கன்னா 6 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆட்ஸ் தான் பார்க்கலாம், ஓகேங்களா? ஒரு 6 மணி நேரத்துக்கும் ஒரு 5 ஆடு தான் பார்க்கலாம், சரிங்களா? அப்படின்னா 0.012 பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆடு பார்த்தீங்கன்னா 0.022 வரும், ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஆடு பார்த்துட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.01 தான் இருக்கும் ஆக்சுவலி, ஓகேங்களா? நான் வந்து ஒரு ஆடு பார்த்தனால 0.012 இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஆடோட மைனிங் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் இருக்கும்னா நீங்கள் 1% மைனிங் வந்துருக்குல்ல, அது 100% வர வரையும் தான் அந்த மைனிங் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க, அது இல்லாமல் புரிஞ்சுக்கோங்க, ஓகே? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக் டீட்டெயில்ஸ் தான். உங்கள் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்ஸும் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே இருக்குது. கேஓசி ப்ரொஃபைல் செட்டிங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி நீங்கள் நார்மலாக உங்களுக்கு பார்த்தாலே புரியும், ஓகேங்களா? நம்மளை பொறுத்தவரை மைனிங் தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா? அதுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மைனிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24 hours ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைனிங் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேலே 7:59க்கு நான் மைனிங் பண்ணியிருக்கேன்னா நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 7:59க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மைனிங் வந்து பார்த்தா திருப்பி ஒரு ஆடு பார்த்து வந்து பார்த்தோன்னா மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? அதே போல் உங்களுக்கு அது மைனிங் பூஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடு பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ப்ராஜெக்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்தோன்னா மறந்துடாதீங்க.
ஒரு லிமிரா ஏர்ட்ராப்போட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா $1 வரையும் பார்த்தீங்கன்னா போகணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறாங்க. பிகாஸ் ஒரு நாளைக்கே அவன் ஒரு டோக்கன் தான் தரான். அதுக்கு மேலே எடுக்கவே முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனால் நிறைய இன்வைட் பண்ணால் வேணால் அதுக்கு மேலே எடுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாத்தியமே கிடையாது. ஒரு நாளைக்கே ஒரு டோக்கன் தான் தரானுங்க நார்மலாக பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிக் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவ் மெம்பர்ஸ்ன்னு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஃபரல் கோட் போட்டிங்கன்னா அங்கே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் ஃப்ரம் மைனிங் டீம்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா 0.01 லூம் பெர் ஹவர்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். இது ஆக்டிவ் மெம்பர்ஸ் 2 இருந்துச்சுன்னா இங்கே 0.02 லூம் பை ஹவர்ஸ்னு வந்துடும். இதை 5.6 இருந்துச்சுன்னா இங்கே 0.06 இது போல் வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா. அது பேசிக்காக உங்கள் ரெஃபரல்ஸை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் 10 பேர் ரெஃபர் பண்ணிங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0.010 அப்படியே வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெஃபரல்ஸை பொறுத்து தான் 100% அப்படி தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனிங் டைம் லெஃப்ட்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 23 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுன்னு சொல்லிட்டு டைமர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும். ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஆடு பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிள் தான் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இந்த கரண்ட் மைனிங் ரேட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். இந்த ஆடு பார்த்து அதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஆடு பார்த்து அந்த மைனிங் பூஸ்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் லுமிரா ஏர்ட்ராப் பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கண்டிப்பாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. ஸோ நான் என்னோட டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான ஒரு ஏர்ட்ராப்போட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது நான் உங்கள் மோகன்குமார். டாடா பாய் பாய் காய்ஸ்.